வணக்கம் நண்பர்களே. திமுக தலைவர் குறித்து ராசா மத்திய அமைச்சர் எம்பி அவர் பேசிய சில சர்ச்சையான ஆடியோக்கள் வெளிவந்தன. அவர் ஸ்டாலின் அவர்களை குறித்து பேசிய சில வார்த்தைகள் மிகவும் சர்ச்சைக்குரியது. அவருக்கு அத்தனை அறிவு கிடையாது, அறிவு போதாமை இருக்கிறது, அவரால் ஆங்கிலம் பேச முடியாது என்றெல்லாம் அவர் அதில் கூறியிருந்தார். அது அவர் குரல் தானா என்பதற்கு அது வேறு மாதிரி பிரச்சனை ஓடிட்டுன்னு வச்சுக்கங்களேன். ஆனால் இது கூட அன்டெஸ்டட்னு சொல்லிடலாம். ராசா பேசினது. ராசாவுக்கு முன்னாடியே நம்ம ஒருவர் பேசினார். அப்போ மக்கள் நல கூட்டணியை அமைச்ச சமயம்னு நினைக்கிறேன், அந்த டைமும் அதுக்கப்புறமா அடுத்த தலைவராக அப்போ ஆமாம் கரெக்டு தான், மக்கள் நல கூட்டணி. ஏன்னா கருணாநிதி அப்போ உயிரோடு இருந்தார். அடுத்த தலைவராக ஸ்டாலின் வரலாம் இல்லையா அப்படின்னு. யார் ஸ்டாலினா அப்படின்னு ஐயா வைகோ பேசுகிற வீடியோ நானே பார்த்துருக்கேன் சமூக வலைதளங்களில். யார் ஸ்டாலினா? ஒரு பகுதி செயலாளருக்கு இருக்கிற அறிவு கூட அவர் கிடையாது. அறிவு அதாவது அரசியலை பற்றி அவரெல்லாம் போய் பேசிக்கிட்டு அப்படின்னாரு. இந்த சிமிலாரிட்டி இருக்குது, ஒற்றுமை. நான் முதல்வர் ஸ்டாலினை என்னுடைய அறிவை குறித்து நான் விமர்சனம் செய்ய வேண்டும் என்பது என் நோக்கமல்ல. ஆனால் அவருடனே பயணித்தவர்கள், மிக அதிக நாட்கள் வருடங்கள் பயணித்தவர் ஐயா வைகோ. இன்னும் அதிக நாட்கள் பயணித்தவர் ஐயா ராசா. அதை விட அதிக நாள் சொல்ல முடியாது, ஆனால் கட்சியினுடைய நீண்ட அனுபவம் உள்ளவர்கள். இருவருமே ஸ்டாலினோடு மிக நெருங்கிய பழகியவர்கள் தான். ஆனால் இவருடைய ஆங்கில அறிவு, அரசியல் ஞானம், பொதுவாக ஒரு விஷயத்தை அணுகுமுறை, இதையெல்லாம் அவர்கள் விமர்சனம் செய்தது உண்மைதானே. அப்போ ராசாவுக்கு முன்னாடியே வைகோ ஐயாவுக்கு அந்த உண்மை தெரிஞ்சான்னு எனக்கு தெரியல. இப்போ எப்படி, ஆனால் இப்போ கூட சொல்கிறார்ல, நாங்கள் சிரித்து கொண்டே அழுகிறோம், எங்களால் இது பண்ண முடியல. ஆனால் கிட்டத்தட்ட அந்த திருநெல்வேலி பாஷையில் சொல்கிறத சொல்லி முடிச்சிட்டாங்க. ரொம்ப ஓப்பனாக தெரியுது. அவ்வளோதான். அவருடைய நான் என்ன கொடுமைன்னா, மதிமுக வேட்பாளரா, ஆனால் அவர் உதயசூரியன் சின்னத்தில் நிற்பாரா? என்னையா கணக்குது இப்படி தான். ஆனால் இவரை அறிவு அவருக்கு பகுதி செயலாளர்களுக்கு இருக்கிற அறிவு கூட அவருக்கு இல்லை, ஸ்டாலின் இல்லைன்னு சொன்னால் ஐயா வைகோ கூட கட்சியே முடிச்சிட்டாரு பாருங்க. உண்மையிலே அது கொஞ்சம் அறிவுள்ளவர் தான். ராசாவுக்கு தான் என்ன காத்திருக்குன்னு தெரியல. பார்ப்போம், தொடர்ந்து பேசுவோம். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள். உங்களுடைய கமெண்ட்ஸை, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பண்ணுங்கள். வேண்டாம்.